ஹாய் மக்களே, இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நம்ம ஹரிதர மகாவராகி ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருப்பசுவாமி, அதாவது 18ஆம் படி கருப்பசுவாமி அங்கே எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி கதை. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வராகி வழி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த உக்கிரமான தெய்வங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப என்னோடய ஃபேவரெட்னா மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், வெக்காளி அம்மன் ரொம்ப பிடிக்கும். ஆண் தெய்வங்கள் எடுத்திங்கன்னா முருகரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உக்கிரமான தெய்வம்னா எனக்கு கருப்பசுவாமி ரொம்ப பிடிக்கும். இந்த கருப்பசுவாமிக்கிட்ட எனக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் என்றைக்குமே இருந்தது. என்னோடய வாழ்க்கையில் பலவிதமான நேரங்களில் ஏதாவது ஒரு கருப்பசாமி கோயில் போகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்பயுமே இருந்தது. எங்கள் அம்மா ஊர் கொரங்கப்பேட்டைன்னு ஒரு ஊர் அவங்களுக்கு. அந்த ஊரில் கீழே படுத்துட்டு இருக்கா மாதிரி ஒரு கருப்பசுவாமி, அதாவது பீடமாக கல் ரூபத்தில் இருப்பார் அவர், பீடம் மாதிரி. அந்த மாதிரியான ஒரு கருப்பசுவாமியும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல ஊர்களில் இருக்கக்கூடிய பலவிதமான கருப்பு சுவாமிகள் நான் பார்த்துருக்கேன். இதில் எனக்கு 18ஆம் படி கருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம 2021 நான் இந்தியா மூவ் ஆனேன் இல்லையா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும். அப்புறம் வராகிக்கான ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த பணியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இந்த ஆலய பணியில் நம்ம இருக்கும் பொழுது இந்த கோவில் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக நான் நம்ம எதாவது வேண்டிப்போம் இல்லையா நம்ம சுவாமிக்கிட்ட. அப்படி வேண்டிக்கும் பொழுது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம அழகர் கோவிலோட காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசுவாமியை நான் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். அதாவது வெறும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 18ஆம் படி கருப்பு, அவரோட கதை தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அந்த தெய்வம் அவரோட உருவத்தை நம்ம பார்க்க முடியாது. அந்த கதவு ரூபத்தில் அந்த சுவாமி அங்கே இருப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இல்லையா. ஆனாலும் அந்த இடத்துக்கு போகும்பொழுதே அந்த வைப்ரேஷனை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. அங்கே வாங்கி கருப்பு கயிறு ஒன்று வாங்கி கட்டிட்டு நான் வந்தேன். அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டினேன், இந்த கோவில் நல்லபடியாக வர வேண்டும். வராகி ஆலயம் அமைக்கிறோம், ஒரு வருஷத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு ஸ்கெடியூலு இல்லையா. அதில் பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லபடியாக எல்லாமே அமைய வேண்டுமேங்கிற ஒரு கவலையில் அவர்கிட்ட நான் மனமாற வேண்டினேன். இந்த கோவில் நல்லபடியாக வரணும் கருப்பா, அதுக்கு நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த அம்பாளுக்கு துணையாக நீ என்றுமே இருக்க வேண்டும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ சொல்லி வேண்டினோம். அதே போல் நல்லபடியாக ஆலயம் அமைந்தது. இந்த ஆலயத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா, அம்பாள் உள்ள வராகி மூலவராகவும், ஒரு பக்கம் முத்துவடுகநாத சுவாமிங்கிற சித்தர், வராகி சித்தரும், இன்னொரு பக்கம் நம்மளோட சாய்பாபாவும் இருக்காங்க. பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா சப்த மாத்ருகாஸ், அதாவது பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய அந்த 6 சகோதரிகள், அவர்களை பிரதிஷ்டை பண்ணணும். சக்தி ஆலயங்கள் செய்யும் பொழுது, அம்பாளுக்கான ஆலயங்கள் செய்யும் பொழுது சப்த மாதர்களை பிரகாரத்தில் வைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் வச்சுருந்தோம். அதே போல் எப்பயுமே இந்த சப்த மாதர்களில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது பிள்ளையார் வருவார் முதல்ல, அப்புறம் சப்த மாதர்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கு கால பைரவர், அதன் பிறகு 2 நாகங்கள். இந்த அமைப்பில் நம்ம பிரகாரத்தில் பரிவார தெய்வங்களாக இவர்களை வச்சுருந்தோம். அதை தவிர ஆலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது உங்களுக்கு முருகன், பிள்ளையார் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆலயத்தோட அமைப்பு. இந்த ஆலயத்துக்கான தனியான காவல் தெய்வம்னு நம்ம எதையுமே பிரதிஷ்டை பண்ணவே இல்லை, எந்த தெய்வத்தையும். அப்போ அந்த மாதிரி தோணலை நமக்கு பண்ணணும்னு. நம்ம கருப்பசுவாமியை பற்றி நிறைய பேசுகிறோம் இல்லை, அவர் மேலே இருக்கிற பிரியத்தை நம்ம சொல்லும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இங்கே ஒரு கருப்பசுவாமி கோயில் இருக்குது, இங்கே ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக ஒரு கருப்பசுவாமி 18ஆம் படி கருப்பசுவாமி ஆலயம் சென்னையில் இருக்குது. அது ஏதோ ஒரு கிழமை சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா தெரில, ஏதோ ஒரு கிழமையில் அங்கே சுவாமி அந்த பூசாரி மேலே வருவார், நீங்கள் பாருங்கள், ரொம்ப 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 அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் அந்த 18ஆம் படி கருப்பரோட ஆலயத்துக்கு போனேன். அந்த ஆலயத்தில் நான் போகும்பொழுது ஆல்ரெடி அந்த பூசாரி மேலே சுவாமி இறங்கியிருந்தார், அவர் ஆடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போ நம்ம கோவில்லேருந்து பிரசாதம் எடுத்துன்னு போயிருந்தோம். இந்த வராகி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை கொண்டு போய் கருப்பருக்கு அங்கே கொடுத்தோம், நம்ம அந்த பூசாரிக்கு கொடுத்தோம் சாப்பிட சொல்லி. அப்புறம் அவர் என்னை திரும்பி பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார், என்னை கொண்டு போய் உன்னோட ஆலயத்தில் வச்சு நல்லா பார்த்துப்பியான்னு கேட்டார். பயங்கர ஷாக் எனக்கு. இது வரைக்கும் 18ஆம் படி கருப்பு நம்ம கோவிலில் கிடையாது.
அதை வைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி வந்து ஒரு தெய்வமாக ஒரு மனிதர் ரூபத்தில் வந்து ஒரு தெய்வம் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், நிச்சயமாக வாங்க ஐயா, உங்களை நல்லபடியாக வச்சு நான் பார்த்துக்கிறேன், காலங்காலத்துக்கும் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறேன் வாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என் கையில் வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு. ஐ திங்க் 4 எலுமிச்சம்பழம்னு நினைக்கிறேன். என் கையில் எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விபூதி நிறையா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மலையேறினார். ஸோ இது வந்து பயங்கர ஒரு ஷாக்கான ஒரு விஷயம். அதே சமயத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அப்போ பார்க்கும்பொழுது. ஆனால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு இப்போ கூட உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? எல்லோரும் வந்து வாக்கு கேட்குறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நமக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவராக வந்து அப்படி சொன்னது வந்து நமக்கு ரொம்ப என்னை கொஞ்சம் அசைச்சு தான் பார்த்தது. இப்போ 18ஆம் படி கருப்பு சுவாமியை கொண்டு கோயிலில் எப்படி வைக்கிறது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அந்த எலுமிச்சம்பழத்துலையும் அந்த விபூதியும் வாங்கின்னு வந்து ஒரு மண் பானையில் இதை எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே ஒரு கருப்பு துணியை வச்சு கட்டி அதை வந்து அந்த சப்த மாதர்கள் பக்கத்தில் நான் வச்சு, இனிமேல் இதுதான் கருப்ப சுவாமி, இங்கே நம்ம வழிபாடலாம்னு சொல்லி அவருக்கான அந்த சூடம் ஏற்றி அந்த வழிபாடை ஆரம்பித்து வச்சேன் நான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விளையாட்டு மாதிரி அந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று அந்த தெய்வத்தோட அனுகிரகமோ என்னவோ தெரியவில்லை, அந்த கருப்ப சுவாமி அந்த வெறும் பானையில் நம்ம கொஞ்சம் லெமனு அந்த இது விபூதி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து மாறுபட்டு ஒரு பெரிய அருவாள் வச்சு இப்போ அவருக்கு ஒரு பீடம் கட்டி 18 படி வச்சு ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஆலயத்தில். ஏன்னா தெய்வம் வந்து இந்த கோவிலை வராகியே கட்டினாள்னு நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட முன்னாடி. அது உங்களுக்கு தெரிலன்னா அந்த வீடியோ மேலே இருக்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். வராகி தன் கோவிலை கட்டிவிட்டு இந்த கோவிலுக்கான காவல் தெய்வம் இல்லை என்று நினைத்திருக்கிறாளோ என்னமோ தெரியவில்லை. அம்பாள் வந்து அவளுக்கான காவல் தெய்வத்தை தானே கூட்டி கொண்டு வந்தாள் அப்படின்னு தான் நினைப்பேன். அந்த கருப்பரும் அவளது ஆசைக்கு இணங்க வந்து நம்ம ஆலயத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இன்னும் 1 வருஷம் கூட ஆலயம் நிறைவாகாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இங்கே யூஎஸ் வந்தேன். அப்போ வந்து அவரோட சன்னிதானத்தில் கற்பூரம் பொருத்தி அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் திருப்பி வர வரைக்கும் இந்த கோவிலுக்கு காவலாக நீ இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அதனால் இப்போ கூட ஒரு தடவையும் நான் இந்தியா போகும்பொழுதும் முதல்ல அவரை போய் பார்ப்பேன். திருப்பி நான் ஊருக்கு கிளம்பும்பொழுது அவருக்கு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு ஐயா நல்லபடியாக இந்த கோவிலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் வருவேன். ஸோ எனக்கு வந்து அசாத்தியமான நம்பிக்கை, அவரால் வந்து அந்த கோவிலுக்கான எந்த ஒரு தீய சக்தியும் அங்கே வர முடியாமல் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சுனியம்மாய் பிரச்சனைகள், இல்லை குழந்தைங்களாம் எதையா பார்த்து பயந்துடுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே நிச்சயமாக அவர் அதற்கு காவலாக இருப்பாருங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் இந்த கருப்ப சுவாமி இப்படித்தான் நம்ம கோவிலுக்கு வந்தார். இந்த டாபிக் நான் ஏன் இன்றைக்கி பேசுகிறேன்னா, இவர் ஒரு அற்புதம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கார். அது வந்து நேத்திக்கு வந்து நம்ம கோவிலில் நடந்தது. என்னென்னா, நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு பக்தர் என்னென்னா அவங்களோட கனவில் இந்த சுவாமி வந்து எனக்கு படையல் போடாமல் நீ ஊருக்கு கிளம்புறியான்னு கேட்டிருக்கார். அந்த கனவில் வந்த அந்த தெய்வம் வந்து நம்மளோட அந்த கோவிலில் சப்த மாத்ருகாஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அருவாள், அந்த ரூபத்தில் தான் அந்த கருப்ப சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் கனவில். அப்படி சொன்ன உடனே அவங்க வந்து பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு அப்புறம் நம்ம கோவிலில் காண்டாக்ட் பண்ணி இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டபொழுது அவசரமாக நம்ம படையல்லாம் ஏற்பாடு பண்ணி அவருக்கான படையல் நேற்றுக்கு போட்டிருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு இடத்துல சாநித்தியமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த பக்தர்களோட கனவு மூலமாக வந்து ஏதாவது கேட்குறதோ இல்லை அந்த சரியான பக்தர்கள் அங்கே அனுப்பிச்சி விடுறதோ அவர் எப்பயுமே பண்ணுவார். யோசிச்சு பாருங்கள், நம்ம கோவிலில் சித்த மகா புருஷர்கள் 2 இருக்காங்க. சாய்பாபா இருக்கார், முத்துவடுகர் இருக்கார், காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பு இருக்கார், 5.5 அடிக்கு ஆஜானுபாகுவாக அம்பாள் இருக்கா, அவள் மட்டும் இல்லை அவள் சகோதரிகளும் இருக்கா, பிள்ளையார், முருகன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப சாநித்தியம் வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நம்ம 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை ஒரே ஒரு முறையாவது கண்டிப்பாக ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு வந்து படையெல்லாம் போடணும்னா நம்ம ஆலயத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிளான் பண்ணி பண்ணுறது தான் சரி, அவசரமாக பண்ணக்கூடாது. ஏன்னா இவருக்கு போடக்கூடிய படையல் வந்து தலை வாழை இலை போட்டு அதில் நிறைய சாப்பாடு போட்டு குழம்பு போட்டு பொரியல்லாம் வச்சு அப்பளம் வச்சு வடை, ஸ்வீட்டு, அப்புறமா வந்து நம்ம பன் கூட வைப்போம். நம்ம
சுருட்டு இது எல்லாம் வச்சு தான் அவருக்கு படையல் போடுவோம். அதுவும் அமாவாசை இன்னைக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ நீங்கள் யாராவது லோக்கலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆலயத்துக்கு வாங்க. ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். 18ஆம் படி கருப்பராக இருக்கட்டும், இல்லை மற்ற காவல் தெய்வங்கள் ஐயனார், அதே போல் காளி, இந்த மாதிரி தெய்வங்களாக இருக்கட்டும். காவல் தெய்வங்கள் எப்பயுமே நம்மளோட பூமிக்கு மிக அருகிலேயே இருப்பார்கள்னு சொல்லுவாங்க. கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவர்கள். கருப்பரை நம்ம வழிபடுறோம்னா கூட ராத்திரி 8 மணிக்கு அவருக்கான தீபம் ஏற்றி அவரை வழிபடும் பொழுது, அவரை நம்ம கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வருவார். வாசலில் குதிரையோடு வருவார். நமக்கான மனக்குறையை தீர்ப்பார்னு நான் படிச்சிருக்கேன். அதனால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ரொம்ப துடியான தெய்வமாகிய 18ஆம் படி கருப்பர் காவல் காத்து கொண்டிருக்கும் நமது ஹரித்ரா மகாவராகி ஆலயத்தை கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள். இன்னொரு குட்டி காணொளியில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.